வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்தறிவியலும். இது ஜனவரி 13 மார்கழி 29. கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் தென்மேற்கு வங்கக்கடலில் நீடித்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அது பாக்சலசந்தி, மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் என நகர்ந்து தற்போது மாலைத்தீவை ஒட்டிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து ஒரு குறைவெடுத்த நிலையாக நீடித்து வரக்கூடிய நிலையில் மழைப்பொழிவானது கடலோர டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த மழை பரவல் எங்கெல்லாம் நீடிக்கலாம் அல்லது தற்போது நீடிக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு எதுவரை நீடிக்கும் என்பவைகள் பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. தற்போதைய வானிலை அமைப்பின்படி மாலத்தீவு மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கக்கூடிய அந்த குறைவெடுத்த நிலையும், மேலும் தெற்கு அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து மேலும் நீடித்து வரக்கூடிய ஒரு குறைவெடுத்த நிலையும், இந்த இரு நிலைகளுமே தமிழகத்தில் இத்தகைய வானிலை மாற்றங்களை, அதாவது மழைப்பொழிவை டெல்டா மாவட்டங்களிலும் ஒரு சில மேற்கு மத்திய மாவட்டங்களிலும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறது. இந்த மழைப்பொழிவானது எதுவரை நீடிக்கும் என பார்க்கும்போது தற்போது நீடிக்கக்கூடிய இந்த இரு குறைவெடுத்த நிலைகளும் மேலும் வலு குறையும் தெற்கு அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கக்கூடிய குறைவெடுத்த நிலை மேலும் மேற்கு நோக்கி நகரும். இந்த நிலையில் இந்த மழைப்பொழிவு வலுவிழக்கும். அதாவது தற்போது டெல்டா மாவட்டங்கள், மத்திய மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருப்பது தெற்கு அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடிக்கக்கூடிய அந்த குறைவெடுத்த நிலை கிழக்கு காற்றை வலுவுடன் ஈர்க்கிறது. அதே நேரத்தில் குமரிக்கடலுக்கு தெற்கில் நீடிக்கக்கூடிய குறைவெடுத்த நிலையானது அவ்வாறு ஈர்க்கப்படும் காற்றினை தன்னை நோக்கி வலுவுடன் ஈர்க்கவும் செய்கிறது. இந்த இரு நிலைகளின் காரணமாக ஈர்க்கப்பட்ட கிழக்கு காற்று மன்னார் வளைகுடா, பாக்சலசந்தி இந்த பகுதிகள் வழியாக இந்த தெற்கில் நீடிக்கக்கூடிய குறைவெடுத்த நிலை நோக்கியும், ஒரு பகுதி கிழக்கு காற்று அது மேற்கு நோக்கியும் நகர்கிறது. இதுதான் டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான மிதமான லேசான மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறது. இதில் ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு குறைவெடுத்த நிலை வலு குறையும் நிலையில், அதாவது தெற்கில் குமரிக்கடலுக்கு தெற்கில் நீடிக்கக்கூடிய அந்த குறைவெடுத்த நிலை வலு குறையும் அல்லது சற்றே கிழக்கு நோக்கி நகரக்கூடிய நிலையில மேற்கு நோக்கி வலுவுடன் ஈர்க்கக்கூடிய கிழக்கு காற்று தெற்கு உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் குவிதலுக்கு வழிவகை ஏற்படும். இத்தகைய நிலை இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தெற்கு உள் மாவட்டங்களிலும் தென் கடைகோடி மாவட்டங்களிலும் கூட ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் குமரி முதல் நீலகிரி வரை, கோவை நீலகிரி வரை மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் தற்போது நீடிக்கக்கூடிய மழைப்பொழிவு இன்று பிற்பகல் வரை பரவலாக நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், காரைக்கால் பகுதிகள் சார்ந்தும், கடலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் தெற்கு பகுதிகளில் ஆங்காங்கே ஏற்பட்டு வரக்கூடிய மழை இன்று பிற்பகல் அல்லது பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் சற்று வலுவிழந்த நிலையில் மழைப்பொழிவானது நீடிக்கக்கூடும். இன்று மாலை முதல் டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவானது விலகும். நாளை முதல் தெற்கு அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதி சார்ந்து நீடிக்கக்கூடிய குறைவெடுத்த நிலை மேலும் மேற்கு நோக்கி நகரக்கூடிய நிலையில கிழக்கு காற்றை ஈர்க்கக்கூடிய அந்த தன்மை வலுவிழக்கும். அதன் காரணமாக மழைப்பொழிவு நாளை முதல் டெல்டா மாவட்டங்களில் குறையும் அல்லது விலகும், கிட்டத்தட்ட விலகிவிடும். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் நாளைய தினமும் ஓரிரு இடங்களில் தெற்கிலும் வடக்கிலும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில்
தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தெற்கு உள் மாவட்டங்களிலும் கூட ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் தற்போதைய வானிலை அமைவு மற்றும் நகர்வுமாக உள்ளது. நாளைய நிலையில் இந்த வானிலையை நாம் எதிர்பார்க்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் மாற்றங்கள் இருப்பின் மேலும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.